மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் ப சரவணனுக்கு ஆதரவாக நடிகர் வையாபுரி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். மதுரையில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் ப சரவணனை ஆதரித்து நடிகர் வையாபுரி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட டாக்டர் சரவணனுக்கு பெண்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய டாக்டர் சரவணன், மதுரை மாவட்டத்தில் உள்ள திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தங்களது சுயநலத்திற்காக திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக சாடினார். அவரை தொடர்ந்து பேசிய வையாபுரி, மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒரே கூட்டணியில் இருந்தால் மட்டுமே மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக கொண்டு வர முடியும் என கூறினார். அதிமுக ஆட்சிக்கால திட்டங்களை நினைவில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்றும், பாஜக கூட்டணியால் தமிழகத்திற்கு கூடுதல் திட்டங்கள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். என்னைக்காச்சும் இந்த கோ தளபதி வந்திருக்கிறாரா? உங்க தெருவில் நடந்து வந்திருக்கிறாரா? ஏதாச்சும் குறைய கேட்டிருக்கிறாரா? ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? திமுக ஏதாவது மதுரைக்கு செஞ்சிருக்கா? அவங்க திறந்து வச்ச பாலம்லாம் அதிமுக ஆட்சியில எடப்பாடி அது கொண்டு வந்த திட்டம். அதெல்லாம் அவங்க ஒரு லைப்ரரி கட்டியிருக்கிறாங்க பக்கத்துல. யாராச்சும் லைப்ரரிக்கு இங்க போனவங்க இருந்தா கையை தூக்குங்க. லைப்ரரியில போனோம், உட்காந்தோம், படிச்சோம், புத்தகத்தை பார்த்தவன். எல்லாருமே நம்ம செல்போன்ல எல்லாத்தையும் பார்த்துருவோம். எல்லாத்தையும் லைப்ரரிக்கு தனியா போய் அங்க பாக்குறதுக்கு வேலை கிடையாது. ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம்னு சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் ஒதுக்குப்புறமா இது பண்ணி அங்க மூர்த்தி அவரு நூற்றுக்கணக்கான ஏக்கரை வாங்கி போட்டிருக்காரு. அந்த இடத்த வளர்ச்சிக்காக அரங்கத்தை அங்க கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி சுயநலம் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஏங்க இவ்வளவு திட்டங்கள் அறிவிக்கிறீங்கல்ல, ஏற்கனவே கடன் கடங்குறாங்க, எப்படிங்க நீங்க இதெல்லாம் கட்டுவீங்க? யார் ஆட்சி ஆண்டா என்ன கடன் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க நல்லாட்சி நடத்துறோம். நாங்க சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாதையும் செய்வோம். வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இப்ப போட்ட திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றி காட்டுவோம், கடன் வாங்காமல். ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டணியில இருக்கும் பொழுதுதான் நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு பாருங்க, மத்திய அரசு மாநில அரசு நம்ம 2 பேரும் கூட்டணியில் இருக்கோம். அப்ப என்ன திட்டங்கள் போட்டாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் கேட்டு ஈஸியா வாங்கி நம்ம திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்காகத்தான் இன்னைக்கு மத்திய அரசோட கூட்டணி வச்சு தாமரை மலரும் போது இரட்டை இலையோடு சேர்ந்து தாமரையும் நின்று, அது மட்டும் இல்ல மற்ற அத்தனை கூட்டணி கட்சிக்காரங்க இருக்காங்கன்னா எல்லாமே வெற்றி கூட்டணியா இருக்கிறதுனாலதான்.